ச்சே, பொண்ணுங்களை காதலிக்கிற ஆம்பளைங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப பாவம் தான். கண்ணே மணியேன்னு கொஞ்சம் ஆளுங்க, கடைசியில் அப்பா சொன்னாரு ஆயா சொன்னாங்கன்னு சொல்லி மனசை மாத்திட்டு போயிட்டே இருப்பாளுங்க. தினேஷை பத்தி யோசிக்காத கண்மணி ரொம்ப தப்பா இருக்கா. கடைசி நிமிஷத்துல பெத்தவங்களுக்காக கால இருக்கிற செருப்பை கழட்டி விடுற மாதிரி காதலனை கழட்டி விடுற ஆளுகளை அவங்களுக்கு எதிராக நம்ம போர்க்கொடி தூக்கணும். அப்பதான் இந்த ஏமாற்றத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன ப்ரோ செம்ம டென்ஷனா இருக்கீங்க போல. இருக்காதா பின்ன? ஏன் உங்களுக்கு டென்ஷன் இல்லையா? நாங்களும் தான் டென்ஷனா இருக்கோம். அதெல்லாம் விடுங்க, எங்க குடும்பத்தையே டென்ஷன் பண்ண உங்களுக்கு இப்ப அப்படி என்ன டென்ஷன்? அதே கண்மணி நினைச்சுதான் ப்ரோ. அவங்க அப்பா அத்தனை பேருக்கு முன்னாடி கேட்டப்போ ஆமாப்பா நான் தினேஷை லவ் பண்றேன்னு அவ சொல்லிருக்கலாம்ல. சரி, அந்த பொண்ணு சொல்லல, ஓகே. நீங்க எங்க கூட சண்டை போடுறதை விட்டுட்டு நீங்களாச்சு கண்மணி தினேஷோட லவ் பத்தி சபையில ஓப்பனா சொல்லிருக்கலாம்ல. எங்களுக்கே நீங்க தான் சொன்னீங்க. அத சபையில சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்மணி அவ வாயாலே சொல்லுவான்னு நினைச்சுதான் நான் உங்க ஃபேமிலி கிட்ட அவ்வளோ மாத்தி மாத்தி பேசி சண்டையெல்லாம் போட்டேன். இல்லைன்னா எனக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலை?